தூவி உடைத்தல் பார்ப்போம். அற்புதமான ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு கல்வி விளையாட்டுக் கழகம் பெருங்குடியில் நடத்துகின்ற அற்புதமான 5வது முதலாம் இடம், இரண்டாம் இடம் அங்கே காத்திருக்க வேண்டிய 7, 8, 9ஆம் ஆண்டுகள் 2ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்திற்கான வாய்ப்புகள் வெட்டப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். 5ஆம் இடம் மாவூதி புதையல் எடுத்தலுக்கான தயார்படுத்தல். மറ്റാളുടെ കൈക്ക് പോവാണ്. நீங்கள் கொஞ்ச நேரம் சுணங்கி வச்சிருந்துட்டு இருக்கிறீங்களே அந்த விசில் அடிக்கி அந்த முட்டை மற்ற பக்கம் போகணும். அந்த டைமுக்கு அடுத்த விசில் அடிக்க நீங்கள் கையில் வச்சிருப்பீங்களா அந்த ஆளாகும். அந்த பெண்களின் கைகளில் போய் முட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விசில் அடிக்கும் நீங்கள் ஆண்களுக்கு அறிய வேண்டும். அடுத்த விசிலுக்கு ஆண்கள் பெண்களுக்கு அறிஞ்சு மாறி மாறி விசிலுக்கு தான் நீங்கள் கொமாண்டிங்கு தான் வேலை செய்யணும். நீங்கள் அதே நேரம் விசில் அடிக்க முட்டை கையில் வச்சு நீங்கள் எரியாட்டி அந்த ஆளாகும். சரியானே? மற்றது இந்த போட்டியில பங்கு பெற்றாங்க தவிர பின்னுக்கு அங்கால பின்னுக்கு இங்கால பின்னுக்கு நிற்கிறாங்க கைவிடுவாங்க. தயவு செய்து பங்கு பெற்றோம் வீரர்கள் போட்டி ஆரம்பமாகிவிட்டது. பார்ப்போம். இதோ 3வது சுற்று இப்பொழுதுதான் இருக்கிறது விடயம். இரண்டாவது போட்டியாளர் போட்டியில் வந்து நீக்கப்படுகிறார்கள். அடுத்த சுற்று தான் காத்திருக்கின்றோம். 3 முட்டைகள் மற்றும் ஒரு சுற்று முட்டை விடவில்லை. முட்டையுடைய கோலன் கணேசர் மாட்டுப்பட போவார். இதோ மீண்டும் இப்பொழுது பாருங்கள். ரகசியம் பேசுகின்றார். ஒருத்தருடைய
முட்டையை செக் பண்ணணுமா கடைசி அந்த 3 முட்டையும் இதுவரைக்கும் உடையலையும் பார்ப்போம். போட்டி இதே போட்டி முதலாமிடம் இரண்டாமிடம் யாருக்கு? முட்டைக்கு பிறகு இதோ போட்டி இதோ போட்டி வரிசையிலே போட்டி நிறைவுக்கு வந்திருக்க அற்புதமான போட்டி நீண்ட நேரங்களே வேகத்தில் வருமாறு பொலிஸ் அதிகாரிகள் உங்களுக்கு சமூக எழுதிட்டார்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாருங்கள். உங்களுக்கான ஓட்டம் மெதுவாக வாங்க, மெதுவாக உதயனும் போட்டிக்கு அமைவாக அற்புதமாக உதயனும் அற்புதமான போட்டிகளில் பங்கு கொண்டிருக்கின்றார். புது சைக்கிள் அந்த பிரைஸ் கிடைச்சிருந்தா உதயம் அந்த நமக்கு எப்படித்தான் ஓடினாலும் எங்களை கொண்டு வருவான 3 இடத்தை பெறக்கூடியவர்கள் மூவர் இருக்கிறார்கள். இரண்டாம் சபையினர் நாங்கள் பெண்களுக்கான சைக்கிள் ஓட்ட போட்டி ஓடா வேமா ஓடா சைக்கிள் வழியா இதுதான் மோடி பேர் இவன் மூண்டாவது ரெண்டாவது
அணிக்காக போட்டியில் பங்கு கொள்ள இருக்கிறவர்கள் திரு ராஜாவிடம் வினியோகிக்க முடியாது. என்ன இழுவழுகிறீங்க? நாங்கள் இன்னும் முன்னே பார்ப்போம். போட்டி எப்படி போகிறது என்கின்ற ஒரு பலத்த போட்டி இல்லை. விடுவதாக இவர்கள் விடுவதாக இல்லை, அவர்களும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த வகையிலே அற்புதமான போட்டி, அருமையான போட்டி, போட்டி காட்டும் போட்டி, போட்டி ஒரு உன்னிப்பான போட்டி நடைபெறுகிறது. நான் கூறியிருந்தேன் கடும் போட்டி. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். உதவி நடுவர்களாக நேரடி வர்ணனை மற்றும் அறிவிப்பு நிகழ்விலே எமக்காக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் திருவாளர் அவர்கள், அதிபர் சிங்கள மகாவித்தியாலயம் மடுவர் அவர்கள் உதவியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். இருவரும் ஒரே பெயர்களை உடைய ஆகியோரும் இந்த வர்ணனைகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறது உடனே ஆரம்பமாகிவிட்டது. ஒரு காதம் அவங்களாம் பெண்களுக்கான முட்டியிடத்தில் இந்த வர்ணனை இனத்துமாறு வர்ணனையாளர் செவ்வளவு முடிஞ்சு ಇದು கிட்ட போவாங்க மற்ற ஆட்கள் அவருக்கு கூட தலை முட்டி மேலே தெரிஞ்சுன்னா அடிச்சு விடுவாங்க. கை வச்சு பார்க்கல. சரி விடுங்க, அது பார்க்கக்கூடாது. தள்ளி நில்லு மச்சான், நமக்கு தான் மண்டையை பார்க்கறாரு.
பாருங்க ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் விளையாட்டு இல்லைங்க அப்பா நண்பர்கள் போட்டியாளர்கள் அப்புறப்படுத்த வழக்கம் துறைத்துறைக்கும் திருப்பி வழக்கம் இப்படிதான் இந்த விழுப்புரம் தம்பி மேல கொடி தெரிகிறது இன்னும் கொஞ்சம் தூரம் கொடி தெரிகிறது இன்னும் அது வேறிட்டான் தம்பி கொடி காட்ட போறான் தம்பி முக்காவாசி தூரம் வேறிட்டான் கொடி எதிர்க்க போறான் இருக்கிறது முக்கியத்தை போட்டி மணிக்கவும் தம்பி எடுக்க போறான் கொடியை தம்பி கொடியை எடுக்க போகிறான் கொடி எடுக்க போறான் இந்த முயற்சியை நாம் எடுக்கிறார்கள் உற்சாகப்படுத்துங்கள் கொடியை கொடியை காட்ட போகிறான் நேரத்தை கருத்தில் கொண்டு கொடி பார்ப்போம் இன்னும் முதல் முறையோடு ஏனைய அணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுமா என்கின்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஏனைய அணிகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஏனைய அணிகள் எல்லாரும் நீங்கள் என்ன பிரார்த்தனையில் இருக்கிறீர்களோ தெரியவில்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அங்கே மைதானத்தில் இன்னும் ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அதே போல வழக்கு மரத்தில் ஏறிய நபர்கள் வந்து இருக்கிறார்கள். அம்மாடே என்ன அவங்க 5 பேர் போனது நீங்க 2 பேர் போயிட்டீங்க. இரண்டாவது முறையோடைய கம்பத்தினுடைய மூலிகள் சென்று விட்டார்கள். ஆனால் இருவர்களால் அங்கே பார்ப்போம். பார்ப்போம். முதலாவது அணி செய்ததை விட இவர்கள் கொஞ்சம் அற்புதமாக முதல் அணி கொஞ்சம் கிரீச வலித்து விட்டாங்க. இவர்கள் அணி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் பொருட்களிலிருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பார்ப்போம். இதுதான் சொல்றது வழக்கு மரம்.
பாபு இதைத்தான் சொல்வது வழக்கு வர முடியல நல்லா வழக்கு முடியாமல் இருக்கிறது இந்த அணியினர் எதிரே நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்ட அதே ஒன்றுமே செய்ய முடியாது. பார்ப்போம் என்ன செய்வது. இதுல அரை கிலோ கிரீஸ் தருவர்களுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும். அரை கிலோ கிரீஸ் தருவர்களுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும். மேலிருந்த பெரிய தருவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு போல இருக்கு. பெருமதியான பரிசு உங்களுக்கு காட்டுகிறேன். ஆகவே கிரீஸும் ஒரு பரிசு, கொடிக்கும் ஒரு பரிசு, மொத்தமாக 2 பரிசு. பார்ப்போம். கொடியினுடைய அளப்பகுதி மிக அத்துவாரமாக மிகவும் சிரமப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய அணி எவ்வாறாக நான்காவது வீரர் பார்க்க வேண்டும். அந்த ஒரு சோடல் சிக்கல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சியினரால் மேற்கொள்ளும் முயற்சியை வலுக்கு தன்மை குறைந்துவிட்டது. பார்ப்போம். இரண்டாவது அணி தங்களுடைய உடைகளை இருக்கலாம் போல இருக்கிறது. பார்ப்போம் போட்டியினுடைய முடிவுகள் இருபுறமாக முட்டு உலகத்தில் போட்டி இப்பொழுது நகநலன் தருமையிலே பெண்களுக்கான போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே வேளையிலே விஸ்மரமேறுதல் போட்டி இப்பொழுது 3வது அணி முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருட்டிவிட்டது. எங்களுக்கு காரியாலயத்திலிருந்து பார்க்கின்ற போது முகங்கள் தெரியவில்லை. நான் ஏற்கனவே சிலருடைய பெயர்களை ஞாபகம் ஊட்டி இருந்தேன் வழக்குமரம் ஏறுகின்ற போது. இப்பொழுது வழக்குமரம் ஏறுகின்ற வீரர்களுடைய பெயர்களை இம்மால் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமா, அந்த வழக்குமரத்தினுடைய அடிப்பகுதியில் எங்களுக்கு வெளிப்பட்டின் அருகில் கோபுரம் அத்திவாரமாக நிற்பது என்று தெரிகிறது. சொல்லு அணிந்து அதனை முதல் அணிந்து நாங்கள் கலந்துக் கொள்ளவில்லை. இப்போது பார்ப்போம். போட்டி அளவுக்கு 3வது அணி ஒன்று உடைச்சாங்களா இன்னும் நம்பி கொடிய இருக்க ஒரு பாராட்டு தெரியுங்கள். கைவிட்டு பார்ப்போம். பாராட்டு பார்ப்போம். இருவர்கள் 1 2 3 4 5வது தன்னை கூட நிற்கிறார்கள். ஏந்திக் கொள்ளணும் ஆக மனுக்கின்ற திருமகள் அந்த அணியும் அல்ல தலைமையிலே சொந்த அணி வெற்றி பெற்றதாக இங்கே எனக்கு தகவல்கள் இருக்கின்றன. அணி சென்ற ஆண்டு நீங்கள் தான் அந்த பரிசனை பெற்றுள்ளீர்கள். இந்த ஆண்டு பரிசனை பெற வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம். இது 4வது அணி. முட்டு உடல் போட்டி மைதானத்தில் மறுபுறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்ப்போம்.
சென்ற ஆண்டு வெற்றி பெற்றவர்கள் இந்த அணிதான். கழக தலைவர் ராஜாவினுடைய அணி வெயிட்டிங்கிற்கு இருப்பதாக தகவல். அடுத்த அணியின் இணைப்பை பார்ப்போம். ராஜாவினுடைய கழக தலைவர் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் அருள் ராஜாவினுடைய தலைமையில் அடுத்த அணி காத்திருக்கிறார்கள். தொடக்கத்திலே இவர்களுடைய அணி ஐந்தாவது நபர் இப்பொழுது இறுதியாக ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுக்காக கொடியை கேட்கிறதாக எங்கள் தகவல். ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த முறையில் இந்த பரிசுகளை நிறுத்தியாக இருக்கின்றது. அது அதோட கட்டியா போகும் நீங்க கட்ட இவன் சாரா நடக்கிறார்கள் அங்கே அடிச்சுதான் இருக்கு பெருமாள் கேட்டு இந்த பாட்டி ஆல்ரெடி அலானி விழுந்து கை விழுந்து அடிக்க 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 கை எடுத்தாலே அவுட்ரு அடிக்க ஓண்டி உரண்டி அடினா கறி சரி காரிஸ் அடிக்கவே இல்லை அப்படியே நினைக்கிறேன் இல்ல